பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் ராணுவமும் தேசிய பேரிடர் மீட்பு படையும் ஈடுபட்டுள்ளன. வெள்ள பாதிப்பு குறித்த அண்மை தகவலோடு செய்தியாளர் தேவநாதன் இணைந்துள்ளார். தேவநாதன், புதுச்சேரியில் மழை குறைந்துள்ளதா? தற்போதைய நிலவரம் என்ன? விவரங்களை சொல்லுங்க. பெஞ்சல் புயலானது நேற்று இரவு புதுச்சேரி மற்றும் மகாபலிபுரம் இடையே கரையை கடந்தது. ஆனால் கரையை கடந்த பிறகும் 6 மணி நேரம் அதே இடத்தில் இருந்ததால் மிக கனமழையை புதுச்சேரி பெற்றது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் ஒரே நாளில் சுமார் 49 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் புதுச்சேரி நகர் பகுதியில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதையடுத்து சென்னையிலிருந்து விரைந்து சென்ற இந்திய ராணுவத்தின் மீட்பு குழுவினர் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். வெள்ள பாதிப்புகள் குறித்து புதுச்சேரி மக்களிடம் பேசினோம். 7 o'clock தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 1 o'clock கிட்டத்தட்ட ஒரு 5 feet வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லாகவே தண்ணி வந்துடுச்சு. ஸோ கை குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருந்தோம். இந்த அளவுக்கு மழை நாங்கள் எதிர்பார்க்கல. 2004 ஒரு 20 சென்டிமீட்டர் பெஞ்சுது, அப்போ கூட கார் முழுவில். தானியில் 2011 பெஞ்சுது, அப்போ கூட கார் முழுவில். ஆனால் இந்த அளவுக்கு 40க்கு மேலே பெஞ்சிங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இப்போ கரண்ட் பவர் இல்லாததுனால எங்களால் செய்தி பார்க்க முடியல. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். வெள்ளம் இதுக்கு நாங்கள் உரிய நிவாரணம் அதெல்லாம் செய்யறதுக்கும் அந்த சாலையெல்லாம் அந்த தாழ்வான மக்களுக்கு உணவு கொடுத்தல் மற்றும் சாலையில் மரங்கள் ஆகட்டுறது இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. வெள்ள பாதிப்புகளை படகில் சென்று நேரில் ஆய்வு செய்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நாளைக்குள் இயல்பு நிலை திரும்பும் என்றார். நாளை காலைக்குள்ள இதெல்லாம் செட்டில் ஆயிடும், தண்ணியெல்லாம் செட்டில் ஆயிடும். போட்டெலாம் அனுப்பி இப்போ ஷார்ட் டேர்ம்லாம் என்ன பண்ணிக்கலாம், இப்போ லாங் டேர்மில் என்ன பண்ண வேண்டி இருக்குது, அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். புதுச்சேரி சித்தன்குடி பகுதியில் வெள்ள நீருடன் ஆகாய தாமரை செடிகளும் அடித்து வரப்பட்டதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டது. மழை வெள்ளத்தில் சிக்கி புதுச்சேரியில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நாளை புதுச்சேரியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளித்து புதுவை அரசு உத்தரவிட்டிருக்கு. கல்பனா, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.